குட் மார்னிங். வணக்கம். நாங்கள் இப்போ ஏர்போர்ட்டில் இருக்கோம். நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்றத வந்து நீங்கள் இந்த வீடியோலேயே பாருங்கள். அதுக்குள்ளே உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சால் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. எனக்கு தான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டு. அம்மா ஆல்ரெடி போயிருக்காங்க. கொஞ்சம் லைட்டாக வயிறு கலக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அம்மா சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை வா அப்படின்னு. அதெல்லாம் போய் பார்ப்போம் எப்படி இருக்கேன் இந்த எக்ஸ்பீரியன்ஸுன்ட்டு. ஓகே, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபுல்லாக. வாங்க போகலாம். செக்கிங், பெல்ட்டு, ஷூவு, ஃபோனு, பர்ஸு எல்லாத்தையும் அங்கே இருக்க சொல்லிட்டாங்க. என்ன பண்ணேன், இந்த பேக்கில் லேப்டாப், கேமரா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் உள்ள பட்டனை நான் அனுப்பி வச்சுட்டேன். மறுபடியும் அந்த பேக்கை வெளியே அனுப்பிட்டு எல்லாத்தையும் எடுத்து ஒரு இதுவில் வைக்க சொல்லிட்டாங்க. ஒரு ட்ரேல செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொல்கிறாங்க. நல்லா ஷூவை கூட கரெக்டாக சொல்கிறாங்கன்னு பார்க்குறேன். இப்போ நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே 8:25க்கு 7:30 ஆகுது. ஃப்ளைட் வந்ததுக்கப்புறம் உள்ளே போகணும் நினைக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள் நிறைய ஷாப்ஸ் இருக்குங்க. கூட ஷாப்பிங் ஏர்போர்ட்டில் வந்து கூட ஷாப்பிங் பண்ணுறாங்கன்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா இது இவ்வளோ இருக்குன்ட்டு பாருங்கள். சும்மா இங்கே கூட மேக்கப் ஐட்டம் பாருங்கள். ஆக்ஷன் பாருங்கள். காஃபி குடிக்கிறாங்க. ஏன் ஒரு காஃபி வாங்கினேன்னு கேட்டாங்க. ஒரு காஃபி எவ்வளோ தெரியுமா? 150 ரூபா. ஐயோ, 150 ரூபாய்க்கு நான் குறைஞ்சது ஒரு 60-70 காஃபி போட்டு வந்துடுவேன். தலையே சுத்துது. இது ஒரு அனுபவம். நம்ம வந்து வரும்போதே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வந்துடணும். இந்த மாதிரி 150 ரூபாலாம் போட்டு ஒரு காஃபி எழுதி குடிச்சா நம்ம பட்ஜெட் தாங்கவே தாங்காதுப்பா. எப்படி போகிறதுன்னு தெரியல. ட்ரை பண்ணி பார்ப்பேன் எப்படி போடுறதுன்னு. சும்மா வச்சுக்கோங்க. சீட் பெல்ட்டு கூட நம்மளுக்கு லூஸாக தான் இருக்குது. ஆக்சுவலி ஜன்னலோட சீட் கிடைக்கல நமக்கு. ஜன்னலோட சீட்டுக்கு பக்கத்து சீட் தான் கிடச்சிருக்கு. நோ ப்ராப்ளம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சம் அப்படியே சைட்டாக எடுத்துப்போம் வீடியோ. ஓகே, இதுக்கப்புறம் நான் கிளம்பும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, பாய். நீங்கள் சொல்லுங்கம்மா, ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போனீங்களா? அப்போ எப்படி இருந்தது உங்களுக்கு? எனக்கு ஃபஸ்ட் டைம் போனப்போவும் ஒரு வித்தியாசமும் தெரில. ஏதோ பஸ்ஸில் போகிற மாதிரியே இருந்தது. அந்த பையன்லாம் ரொம்ப பில்டப் பண்ணிட்டு தெரியான். அவன் தான் ஃபஸ்ட் டைம் போகிறான். அதனால ஒரு பில்டப் பண்ணிட்டு இருக்கிறேன். பாருங்க, இஸ் பரத்ஸ் கிச்சன். இவர் கூட தான் நாங்கள் கொலாப் பண்ணியிருக்கோம். 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூப்பில். நம்ம பாப்அப் நடந்தது இல்லைங்களா, அங்கே தான் அவங்களே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி அந்த வீடியோ இன்னும் 1 மந்த் ஆகும்னு நினைக்கிறேன். கூகுளே எடிட் பண்ணி தராங்க நமக்கு. நான் உங்களுக்கு இந்த விலாக் அப்லோட் பண்ணுறேன். செம்ம கேரக்டர் இவர், செம்மையாக பண்ணார். ஆக்சுவலி அம்மாவுக்கு ஹிந்தி தெரியாது, அவருக்கு தமிழ் தெரியாது. செம்மையாக பண்ணாங்க. எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பரத் கூட பண்ணது? செம்மையாக இருந்தது. அதாவது அவரோட
2 பேரும் பாஷை தெரியாமல் பேசிக்கிட்டது இதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்தது. அவர் சொன்னார், உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா ஓகே சொல்லுங்க, புரியலனா இப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு மேனேஜ் பண்ணி நானும் பண்ணிட்டேன். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. புரியாமல் ஃபேமிலி மேட்ரை வேற பேசிக்கிட்டோன்னா பாருங்க. ஓகே, அந்த வீடியோ செம்ம காமெடியாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பாக நான் ப்ரோமோ கூட அப்லோட் பண்ணுறேன். நான் எங்கே போகிறேன்னு சொல்லவே இல்லை. ஆக்சுவலி நாங்கள் வந்து 2 பேரும் சூரத் போயிட்டுருக்கோம். இப்போ சூரத் எதுக்கு அப்படின்னு நாங்கள் அங்கே போய் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அதில் ஒரு சஸ்பென்ஸ். எங்கே போகிறோம் அப்படின்றத சொல்லிட்டோம். எங்கே இந்த பையன் சஸ்பென்ஸ் வச்சு உங்களை டென்ஷன் ஆக்குறான்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு சொல்கிறேன். எப்படி இருக்குன்னு தெரியல, ஃபஸ்ட் டைம் போகிறோம் சூரத்து. அங்கேயும் எப்படியும் நமக்கு ஹிந்தி தெரியாது. அங்கேயும் போய் ஏதோ அங்கேயும் இப்படி இப்படி அப்படிதான் மேனேஜ் பண்ணிடலாம். ஓகே. Airborne, our total flight time is 1 hour 50 minutes up to an altitude of 38,000 feet. We shall climb. I'll get back to you the latest information once you're up in the cruise. Until then, sit back, relax and enjoy the flight, and thank you for choosing Indigo. ஃப்ளைட்டை ஓட்டுற பேர் ஹரி அண்ட் சூசப். கிளம்ப போகிறோம். இங்கே வந்து எங்கள் அம்மா சீரியல் தான் பார்க்குறோம். இல்லைப்பா, சீரியல் கிடையாது, நான் ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, அதுவும் விவசாயத்தை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த பையன் எப்போ பார்த்தாலும் என்ன குறை சொல்லிகிட்டே இருப்பான். சீரியல் எங்கே வந்தாலும் சீரியல் பார்க்குறாங்க. இன்ஸ்ட்ரக்ஷனே ஒரு தேரி 2 பேப்பர் படிக்கிறாங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து லேண்டிங் ஆக போகிறோம். ட்ரைவில் வந்துட்டோம். 1 hour 50 minutes ட்ராவல். செம்மையாக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு. புதுசாக போகிறனால ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் கம்மி தான். ஓகே, அது இதுன்னு ஒன்றும் இல்லை, நார்மலாக தான் இருந்தது. நம்ம லேண்டிங் வந்துட்டோம். நான் உங்களுக்கு வீட்டில் காமிக்கிறேன். ஓகே, வெளியே வந்துட்டோம். பேக் ஒரு எடுக்கணும். பேக் எடுத்துட்டு டாக்ஸி பிடிச்சி போனோம். இப்போ நாம் எங்கே போனோம் அப்படின்னா அது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு அது என்ன
அப்படின்னு தெரிஞ்சா நீங்கள் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. நான் ஏன் வந்து இங்கே வந்தோம் அப்படின்ற வீடியோ வந்து நாளைக்கு நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். அதை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. ஆமாம், அதனால நாளைக்கு அந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.